கதவுகளை நிறுவுதல். அறிமுகம். முந்தைய பாடத்தில் நாம் கழிப்பறையின் கூரை கட்டுவதை கற்றுக்கொண்டோம். இந்த பாடத்தில் நாம் கழிப்பறைக்கு கதவுகள் பொருத்த கற்றுக்கொள்வோம். தாழ்பாளுடைய கதவு உபயோகப்படுத்துபவரின் பாதுகாப்பு, தனிமையை உறுதி செய்கிறது. நோக்கங்கள். இந்த பாடத்தின் இறுதியில் நாம் அறிந்து கொள்வது: கழிப்பறைக்கு கதவு பொருத்துதல், குளிக்கும் பகுதியில் சோப்பு தட்டு பொருத்துதல். திட்டக்குறிப்பு. நமது வரைபடத்தின்படி கழிப்பறை கதவின் அளவு 81 மற்றும் 195 சென்டிமீட்டர் ஆகும். அவைகள் 2 கதவு மரச்சட்டம், 3 ஹிஞ்சஸ், ஆல்ட்ராப் போல்ட், டவர் போல்ட் மற்றும் கைப்பிடிகள் பொருத்தப்படும். கருவிகள் மற்றும் பொருட்கள். நாம் இந்த நடைமுறைக்கு போகும் முன்னர் இதற்கு தேவையான கருவிகள் மற்றும் பொருட்கள் எவை என்பதை பார்ப்போம். கருவிகள்: ஸ்க்ரூ டிரைவர், சுத்தியல், ரால் ஜம்பர், துளையிடும் கருவி, அளவு நாடா, வாட்டர் லெவல், பிளம்பாப். பொருட்கள்: கதவு, கதவு மரச்சட்டம் 2 எண்ணிக்கை, ஹிஞ்சஸ் 3 எண்ணிக்கை, திருகுகள், ரால் பிளாக், அல்ட்ராப் போல்ட், கைப்பிடி, டவர் போல்ட், பென்சில், சோப்பு தட்டம், துளையிடும் துண்டுகள் 6 மில்லிமீட்டர் மற்றும் 12 மில்லிமீட்டர். செய்முறை. நாம் இப்போது கதவுகள் பொருத்துவதற்கு தேவையான நடைமுறைகளை பார்ப்போம். முதலில் நாம் கதவு மரச்சட்டத்தை சுவரில் பொருத்துவோம். கதவு சட்டத்தில் 2 மரச்சட்டம் உள்ளது. சுவரில் மரச்சட்டத்தை பொருத்துவதற்கு நமக்கு சம தூரத்திலுள்ள 4 புள்ளிகள் தேவை. இதற்கு நாம் முதலில் மரச்சட்டத்தின் 2 நுனிகளிலுமிருந்து 15 சென்டிமீட்டர் அளவிட்டு குறிப்போம். நாம் இப்போது 2 குறித்த புள்ளிகளுக்கு நடுவே உள்ள தூரத்தை 3 சமபகுதிகளாக பிரிப்போம். நமது விஷயத்தில் மொத்த தூரம் 168 சென்டிமீட்டராக வருகிறது. அதை 3ஆல் வகுக்கும் பொழுது 56 சென்டிமீட்டர் மற்றும் 112 சென்டிமீட்டரில் புள்ளிகள் கிடைக்கிறது. இந்த புள்ளிகளை நாம் குறிப்போம். மின் துளையிடு கருவியை கொண்டு 4 புள்ளிகளிலும் ஓட்டை போடுவோம். துளையிடும் துண்டின் விட்டம் 6 மில்லிமீட்டர் ஆகும். இந்த ஓட்டையின் மூலம்தான் நாம் மரச்சட்டத்தை சுவரில் பொருத்துவோம். இப்போது நம்மிடத்தில் மரச்சட்டத்தின் 4 புள்ளிகள் சமதூரத்தில் உள்ளது. ஒரு கல்லை தரையில் வைத்து அதன் மீது மரச்சட்டத்தை வைக்கவும். சுவரின் விளிம்பிலிருந்து 2 சென்டிமீட்டர் தூரத்தில் மரச்சட்டத்தை வைக்கவும். பிளம்பாப் பயன்படுத்தி மரச்சட்டத்தின் மட்டத்தை சரிபார்க்கவும். மரச்சட்டம் ஒரு மட்டத்திற்கு வந்தவுடன் கதவு சட்டத்தின் விளிம்புகளை சுவரின் மீது குறிக்கவும். சுவரின் மீது குறிக்க சுத்தியல் உதவியுடன் திருகுகளை சொருகவும். மரச்சட்டத்தையும் திருகுகளையும் அகற்றவும். புள்ளிகளை பென்சிலால் குறிக்கவும். ரால் நெட்டுளியை பயன்படுத்தி சுவரில் குறித்த இடத்தில் துளைகளை போடவும். படத்தில் காண்பித்தபடி ரால் நெட்டுளியை பயன்படுத்தி அதை சுற்றியவாறு துளைகளை போடவும். துளையில் இழைகள் உள்ளதா என்பதையும் உறுதி செய்யவும். இப்போது ரால் பிளாக்குகளை ஓட்டைகளில் சுத்தியலால் அடித்து சொருகவும். மரச்சட்டத்தில் திருகுகளை சொருகவும். ஸ்க்ரூ டிரைவர் உதவி கொண்டு திருகுகளை சட்டத்தின் வழியாக சுவரில் பொருத்தவும். திருகுகளை இறுக்கமாக பொருத்தவும். திருகுகளை இறுக்கத்தை சரிபார்த்து சட்டம் இறுக்கமாக உள்ளதா என்பதையும் உறுதி செய்யவும். இப்போது 2வது சட்டத்தை மற்றொரு பக்கத்தில் வைக்கவும். வாட்டர் லெவல் பயன்படுத்தி 2 மரச்சட்டங்களும் ஒரே மட்டத்தில் உள்ளதை சரிபார்க்கவும். இந்த செயல்முறைகளை மீண்டும் செய்து
இரண்டாவது மரச்சட்டத்தையும் சுவரில் இணைக்கவும். நாம் இப்போது கதவுகளுக்கு தேவையான மரச்சட்டங்களை பொருத்திவிட்டோம். நாம் இப்போது கதவை தயாராக்க தொடருவோம். நாம் முதலில் ஹிஞ்சஸை கதவில் பொருத்துவோம். கதவின் விளிம்பில் ஹிஞ்சஸை வைத்து சுத்தியலால் துளைகள் போடவும். ஸ்க்ரூ டிரைவர் கொண்டு திருகுகளை பொருத்தவும். மீதமுள்ள ஹிஞ்சஸை இதேபோல பொருத்தவும். நாம் எல்லா ஹிஞ்சஸையும் கதவுகளில் பொருத்திவிட்டோம். நாம் இப்போது அல்ட்ராப் போல்ட்டை கதவில் பொருத்துவோம். படத்தில் காண்பித்தபடி 2 சட்டங்களையும் அல்ட்ராப் போல்ட் கொண்டு பொருத்துவதை பார்க்க முடியும். கதவின் பின்புறத்திற்கும் மர ஆதாரத்திற்காக அல்ட்ராப் போல்ட்டை வைக்கவும். அல்ட்ராப் போல்ட் சட்டம் ஒரே நிலையில் உள்ளதை உறுதி செய்யவும். கம்பியை வெளியே தள்ளும் பொழுது இது 2 இன்ச் கதவின் விளிம்பிலிருந்து வெளியே நிற்கும்படி அல்ட்ராப் போல்ட்டை வைக்கவும். கம்பியை உள்ளே தள்ளும்போது கம்பியின் நுனியும் கதவின் விளிம்பும் ஒரே வரிசையில் இருக்க வேண்டும். PVC கதவாக இருந்தால் நாம் அல்ட்ராப் போல்ட்டை கதவின் நடுப்பகுதியில் பொருத்துவோம். நாம் இப்போது அல்ட்ராப் போல்ட்டை கதவில் பொருத்துவோம். இப்போது திருகுகளை பொருத்த புள்ளிகளை குறிக்கவும். குறித்த புள்ளிகளில் துளை போடவும். 2 சட்டங்களின் திருகுகளை பொருத்தவும். நாம் இப்போது அல்ட்ராப் போல்ட்டின் 3வது சட்டத்தை கதவில் பொருத்துவோம். கைப்பிடி சட்டத்தின் மேலே உள்ளவாறு 3வது சட்டத்தை வைக்கவும். திருகுகளை பொருத்த புள்ளிகளை குறிக்கவும். குறித்த புள்ளிகளில் துளைகளை போடவும். ஸ்க்ரூ டிரைவர் பயன்படுத்தி திருகுகளை பொருத்தவும். நாம் இப்போது டவர் போல்ட்டை கதவில் பொருத்துவோம். கதவின் நடுவிலுள்ள மரத்துண்டின் நடுவில் டவர் போல்ட்டை வைக்கவும். கதவின் விளிம்பும் டவர் போல்ட்டும் ஒரே வரிசையில் உள்ளதை சரிபார்க்கவும். திருகுகளை பொருத்த புள்ளிகளை குறிக்கவும். நாம் இப்போது குறித்த புள்ளிகளில் துளைகளை போடுவோம். ஸ்க்ரூ டிரைவர் பயன்படுத்தி திருகுகளை இறுக்கமாக்கவும். நாம் இப்போது கதவில் கைப்பிடியை பொருத்துவோம். படத்தில் காண்பித்தபடி கைப்பிடியை டவர் போல்ட்டின் மீது வைக்கவும். புள்ளிகளை குறிக்க துளைகளை போடவும். திருகுகளை பொருத்தி அதை இறுக்கவும். நாம் இப்போது அல்ட்ராப் போல்ட், டவர் போல்ட் மற்றும் கைப்பிடியை கதவில் பொருத்திவிட்டோம். நாம் இப்போது கதவை மரச்சட்டத்தின் மீது பொருத்துவோம். தரையிலிருந்து 5 சென்டிமீட்டர் இடைவெளி உள்ளவாறு கதவை வைக்கவும். கதவை தேவையான உயரத்தில் வைப்பதற்கு தரையில் ஆதாரம் கொடுக்கவும். ஆதாரத்தின் நிலைகளை கதவின் அடியிலும் வெளியிலும் சரிபார்க்கவும். ஹிஞ்சஸின் விளிம்பும் கதவு சட்டத்தின் விளிம்பும் ஒரே வரிசையில் வருமாறு கதவை வைக்கவும். மின் துளையிடு கருவி கொண்டு திருகுகளை பொருத்த துளைகளை போட வேண்டும். திருகுகளை பொருத்தி ஸ்க்ரூ டிரைவர் கொண்டு இறுக்கமாக்கவும். கதவை மூடவும். இப்போது டவர் போல்ட்டிற்காக மரச்சட்டத்தின் மீது துளைகளை குறிக்கவும். மின் துளையிடு கருவி உதவியுடன்
மரச்சட்டத்தில் துளைகளை போடவும். துளையிடு துண்டின் விட்டம் 12 மில்லிமீட்டர் ஆகும். டவர் போல்ட் துளைகளில் பொருத்துகிறதா என்பதை உறுதி செய்யவும். நாம் இப்போது அல்ட்ராப் போல்ட்டின் சட்டத்தை வெளியிலிருந்து பூட்டுவதற்காக பொருத்துவோம். மரச்சட்டத்தின் திருகுகளை பொருத்த குறிக்க வேண்டும். குறித்த புள்ளிகளில் துளையிடவும். திருகுகளை பொருத்தி ஸ்க்ரூ டிரைவர் பயன்படுத்தி இறுக்கமாக்கவும். அல்ட்ராப் போல்ட் சரியாக மூடுகிறதா என்பதை உறுதி செய்யவும். நீங்கள் கழிப்பறையின் கதவை நிறுவுவதை முடித்துவிட்டீர்கள். நாம் இப்போது சோப்பு தட்டம் குளியலறையில் பொருத்துவோம். முதலில் தரையிலிருந்து 135 சென்டிமீட்டர் உயரத்தில் சோப்பு தட்டத்தை வைக்கவும். திருகுகளை அடிக்க புள்ளிகளை குறித்து சுத்தியல் மற்றும் ரால் நெட்டொலி பயன்படுத்தி துளைகளை போடவும். துளைகளில் ரால் பிளாக்கை வைக்கவும். திருகுகளை பொருத்தி இறுக்கமாக்கவும். நீங்கள் சோப்பு தட்டத்தை குளியலறையில் பொருத்திவிட்டீர்கள். சுருக்கம்: நாம் இந்த பாடத்தின் இறுதிக்கு வந்துவிட்டோம். நாம் இந்த பாடத்தில் கழிப்பறையின் கதவை பொருத்த கற்றுக்கொண்டோம். குளியலறையில் சோப்பு தட்டம் பொருத்துவதையும் கற்றுக்கொண்டோம். முடிவு: அடுத்த பாடத்தில் நாம் கழிப்பறை கட்டிடத்தின் சுவர்களை வெள்ளையடிக்க கற்றுக்கொள்வோம்.